ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி பாதி வதங்கி வந்தோடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் விசில் வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இது நல்லா வேக விட்டு லாஸ்ட்டில் தம் மாதிரி போட போகிறேன். நல்லா தண்ணி இஞ்சிட்டும். பாருங்கள், ஓரளவு தண்ணி இஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விசில் வராமல் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.